ஸோ எப்படியாவது நாங்கள் வீழ்த்துவோம்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் அமித்ஷா மாதிரியான ஒரு பெரும் பர்சனாலிட்டி, ஒரு தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர், அட் எனி காஸ்ட் நாங்கள் டிஎம்கே வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்கிறது நிச்சயமாக டிஎம்கே தலைமைக்கு புரிஞ்சிடும். அது இந்த மாதிரி அமித்ஷா பேசி இருக்கிறது டிஎம்கேக்கு நல்ல செய்தி கிடையாது. அப்படின்னா அது மோரர்லெஸ் ஒரு சபதம் எடுத்த மாதிரி, நாங்கள் எப்படியாவது எப்பேற்பட்டாவது நாங்கள் இந்த 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 கட்சியினுடைய ஆட்சியை வீழ்த்துவோம். ஏன்னா அந்த அளவுக்கு மத்திய அரசை டிஎம்கே இரிட்டேட் பண்ணியிருக்கு. இப்போ கூட இந்த கவர்னர் மேலே ஒரு கேஸுன்னு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியில் கொடுத்த தீர்ப்பில் ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கிற மாதிரி கொடுத்து அது ரொம்ப ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கி கடைசியில் அது மேல்முறையீடு கூட போகாமல் கடைசியில் ஜனாதிபதி 14 கேள்விகளை லிஸ்ட் அவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி அப்புறம் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து அது ஓரளவு மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் சாதகமாக வந்தது. அதே போல் இந்தியா முழுக்க ரூபாய்க்கு ஒரு தனி சிம்பல் அப்படின்னா இவங்க தனிப்பாதை போட்டு நாங்கள் ரூ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளப்பினாங்க. ஆக்சுவலாக அந்த ரூபாய்க்கான சிம்பலை உருவாக்கினவரே டிஎம்கே எம்எல்ஏ உன்னுடைய மகன் தான். அவர் தான் ரூபாய்க்கான சிம்பலையே உருவாக்குறாரு. அது அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலம். அப்போது அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, எப்படி டாலருக்கு பவுண்டுக்கெலாம் தனி சிம்பிள் இருக்கோ அதே போல் ரூபாய்க்கு உருவாக்கணும்னு இருக்கும், ஸோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்ட்டேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில் இவரும் கலந்து கொண்டார். கடைசியில் அவருக்கு வெற்றி கிடைத்து அவர் கொடுத்ததை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அதுவே ஒரு தமிழன் கொடுத்தது தான். இந்த இந்தியா முழுக்கும் பயன்படுத்துகிற அந்த சிம்பலே அதை புறக்கணிச்சிட்டு ரூன் போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலையும் இவங்க தனிப்பாதை போட்டாங்க. இந்தியாவோட ஒத்து போக மாட்டேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு செயலையும் உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். அதனால் தமிழகத்தின் நலனுக்காக மட்டுமல்ல இந்தியாவின் நலனுக்காகவும் திமுகவை வீழ்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அமித்ஷா வருகிறார். அதை அந்த பொதுக்கூட்ட மேடையில் புதுக்கோட்டையில் அவர் ரொம்ப தெள்ளத்தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்.